வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஞானி அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மதத்தின் பெயரால் பெண்ணுரிமையை பறிக்க முடியாது அப்படின்னு தலாக் விவகாரத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மத சுதந்திரம் என கருதி இதை விட்டுட முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அது முழுக்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தான். அதாவது இதை சொல்லுபவர் யார் என்பதை விட சொல்லப்பட்ட கருத்து என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அது சொல்லப்பட்ட கருத்து நிச்சயமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அவர் அதில் குறிப்பாக பேசும்போது வேற ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்கிறாரு. தலித்துகளை என்னுடைய மத நம்பிக்கைப்படி நான் தீண்டத்தகாதவர்களாக நினைக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல தான் இந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டும்னு சொல்லுகிறார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. நீங்கள் எப்படி? ஆமாம், அது கரெக்டு தான். அவர் சொல்கிறது மாதிரி தான். அது தவறு. எல்லா மதங்கள்லேயும் சில நெகட்டிவ் இது இருக்குது, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான், எப்படி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த தவறுகளை ஒவ்வொரு காலத்துகட்டத்திலும் அது களைவதற்கான ஒரு இது தவறுன்னு ரியலைஸ் ஆகும்போது அதை களைவதற்கான ஒரு முயற்சி முன்னெடுப்புகள் மதத்துக்குள்ளேருந்தே வரணும். வராத பட்சத்தில் லெஜிஸ்லேச்சர் பாடி உள்ளே வருங்கிறது தான். அதை தவறுன்னு நாம் சொல்ல முடியாது. மதத்துக்குள்ளேருந்து வரணும் அப்படிங்கிறத எப்படி எடுத்து? மதத்துக்குள்ளேருந்து வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வாக இருக்க முடியும். ஆனால் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா மதத்துக்குள்ளேருந்து வரதில்லை, மதத்துக்கு வெளியிலேருந்து தான் நடக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்து மதத்துக்குள்ளே வந்த பல சீர்திருத்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் மத தலைவர்களிடமிருந்து வரவில்லை. பார்த்தீங்கன்னா அந்த மதத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்கள் அல்லது அந்த மதத்தில் இருந்த ஒரு பரந்த மனப்பான்மை உடையவர்கள்ட்ட தான் வந்திருக்கே ஒழிய மத தலைவர்கள்கிட்ட இருந்து வரல. அடுத்த கட்டமாக அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வருகிற போது அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி பல சீர்திருத்தங்களை பண்ண வேண்டியிருந்தது. அதே நிலைமை தான் மீதி மதங்களுக்கும் பொருந்தும். அதுதான் சிக்கல். இல்லை, அந்த டிமாண்டை யாரு வைக்கிறாங்க? மதத்துக்குள்ள இருக்கிறவர்கள் இதனால் நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு உள்ள இருந்து வைக்கிறாங்களா? இல்ல, வெளியே சாதாரண மக்கள் வைக்கிறாங்க. சாதாரண மக்கள் மத்தியில் அந்த டிமாண்ட் இருக்கு. ஆனா சாதாரண மக்கள் குரல் கேட்கப்படுவதில்லைங்கிறத நம்ம சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை. யாருடைய குரல் எப்போதும் கேட்கப்படுதுன்னா மதத்தின் பெயரால் பேசக்கூடிய மத தலைவர்கள் பெயரில் தான் கேட்கப்படுது. அவங்க சாதாரண மக்கள் குரலை கீழே அழுத்திடுறாங்க. எல்லா மதங்கள்லையுமே இதான் நடக்குது. இல்லை, இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த தலாக்கோ பொது சிவில் சட்டம் இது போன்ற விஷயங்கள் பேசப்படுகிற போது பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இதெல்லாம் அதிகமாயிருக்கு, இந்த குரல்கள் அதிகமாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை இவங்க ஒரு ஆரோக்கியமான பாதையை நோக்கி தான் அரசாங்கம் நகருது அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் வேற நோக்கங்கள் இருக்கலாம், அவர்களுடைய அஜெண்டா வேற இருக்கலாம். அது பிரச்சனை அல்ல, அது ஒரு பக்கம். ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த விஷயங்கள் சமூக தளத்தில் மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள்ன்றது இருக்குல்ல, அதில் எந்த கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. 90% பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, மத ரீதியான நம்பிக்கைகளை அவங்க பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்லாமிய தனி சட்ட வாரியம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்லை இல்லை, அந்த இதுல இருந்து தான் எதிர்ப்பு குரல்கள் வருது. ஒரு எதிர்ப்பு குரல், ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் அதற்கான இது இது கொடுக்கணும், அதுக்கான நீதி கிடைக்கணும். அப்போ அதுக்குள்ளேருந்து கிடைக்கலன்னா அது லட்சம் பேர் ஒழிச்சாதான்ங்கிறது இல்லை. அது பல சூழ்நிலையினால் அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், இல்லை அதை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு வாழலாம். அது எல்லா மதங்களைச் சேர்ந்த மதங்கள் எல்லாமே பெண்களை ஒரு செகண்டரி சிட்டிசனாக ட்ரீட் பண்ணும்போது, ஒரு தொடர்ந்த ஒரு சப்ரெஷன் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள பெண்கள் போவாங்க, இயல்பாகவே போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்போ அதிலிருந்து மீட்டெடுப்பதுங்கிறது குரல்கள் மெதுவாகத்தான் மெஜாரிட்டியில் கேட்க துவங்கும். அதுக்காக நீங்கள் மெஜாரிட்டியில் ஒழிச்சா தான் நாங்கள் அதை பற்றி அதிலே வாங்குவோம்னு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ரெண்டாவது, ஞானி சொல்லும்போது ஒன்று சொன்னார், இந்து மத தலைவர்கள் யாரும் மதத்துக்குள்ளேருந்து குரல் கொடுக்கலைங்கும்போது, இந்துன்னு எடுக்கும்போது அதுலேருந்து நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்து இதே அதுக்குள்ளேருந்து குரல்கள் வருது. இன்னைக்கு ஏத்திசம் பேசுகிறவங்களாகட்டும், இல்லை மதத்திற்குள்ளிருந்தே அதில் சீர்திருத்தம் வேணும்னு பேசுகிறவங்களாகட்டும், தவறுகளை சுட்டி காட்டி அது வேற யாராவது சொல்லும்போது கூட அதற்காக கோபப்படாமல் அந்த தவறுகளை திருத்தணும்னு குரல் கொடுப்பவர்களாகட்டும், எல்லாம் அதற்குள்ளிருந்து சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்து மத தலைவர்கள்னு நாம் யாரையுமே ஒரு குறிப்பிட்ட தலைவர் இவர் தான் ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான தலைவர்னு சொல்ல முடியாது. ஆனால் சைவர்களாகட்டும் வைஷ்ணவேட்ஸ் ஆகட்டும் அதற்குள்ளிருந்து தலைவர்களாக அறியப்பட்டவர்கள்லாம் ராமானுஜர்லாம் அந்த இதில் கேட்டகரியில் தான் வராரு. அவரெல்லாம் சீர்திருத்தங்களை பற்றி பேசியவர் தான். அந்த மாதிரி சொன்னேன்னா மதத்துக்குள்ளிருந்து அந்த மாதிரி ரெஃபர்மேஷன்ஸ் குரல் வரணும் அப்படின்னு சொன்னது அந்த அடிப்படையில். இந்து மதத்துக்குள்ள சீர்திருத்தங்களை பற்றி வரலன்னு நான் சொல்லவே இல்லை. ஏராளமான சீர்திருத்தங்கள் வந்திருக்கு. ஆனால் அவை எல்லாம் மத தலைவர்களினுடைய முன்மொழிவினால வரல. ராமானுஜர் தவிர வேறு எந்த பேரையுமே நம்மளால சொல்ல முடியல.
ஏராளமான மத தலைவர்கள் இருக்காங்க இந்த மதத்துக்குள்ள. இந்த மதத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு, பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு, நம்பிக்கைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலைவர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அது மடாதிபதிகளாக இருக்கிறார்கள் அல்லது வேறு ஆன்மீக தலைவர்களாக இருக்கார்கள். அவர்கள் பேசுவதே கிடையாது. வெளியிலிருந்தா அந்த மாற்றங்கள் இல்ல, அந்த மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மதத்தில் பிறக்க நேர்ந்தவர்கள், அந்த மதத்திலிருந்து பல்வேறு சமூக தளங்களில் பணியாற்ற நேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து ஏதாவது மத தலைவரா என்ன? ராஜாராம் மோகன் ராய் மத தலைவர் கிடையாது என்ன பார்த்தீங்கன்னா. ஆனால் அவரிடமிருந்து தான் மிக முக்கியமான சீர்திருத்தங்கள்லாம் தொடங்குது. இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்களில். அதனால் இப்படி எங்கே எடுத்தீங்கன்னா நான் குறிப்பிடுவது வந்து நேரடியாக மத வழிபாட்டுக்கு தான் தான் அதிகாரம், தான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய மத தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேசுறதே கிடையாதுங்க. நம்ம பார்க்குறோம். இது இந்தியா முழுவதும் நீங்கள் எல்லா சங்கராச்சாரிகளையும் எடுத்துக்கங்க. எல்லா சங்கராச்சாரிகளும் எந்த சங்கராச்சாரியும் வந்து சீர்திருத்தம் பேசுவது கிடையாது. அப்ப மத தலைவர்கள் அந்த மத தலைவர்கள் பேசாத போது அங்கேயும் நீதிமன்றம் தலையிடுது அப்படிங்கிறத நம்ம சரின்னு எடுத்துக்கலாம். ஆமா, எல்லா மதங்களுக்கும் அது பொருந்தும். இந்த மதத்துக்கு பொருந்தாது அதுக்கு பொருந்தாதுங்கிறது இல்லை. சீர்திருத்தம்னு வரும்போது சீர்திருத்தத்துக்கான இடம் அங்கே இருக்கும்போது அதை மதங்கள் செய்யலை அப்படின்னா வெளியிலிருந்து தான் வரும். அது லெஜிஸ்லேச்சர் பாடி செய்யும்போது நாம் அதை வரவேற்கத்தான். இரண்டாம் தர குடிமக்களாக பெண்கள் நடத்தப்படுகிற போது உச்சநீதிமன்றம் தலையிடலாம், இது மாதிரியான தேவை எழுகிறது அப்படின்னு அவங்க பேசுறாங்க. மதங்களில் மட்டும் இல்லை மதம் சார்ந்த நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களில் மட்டும்தான் பெண்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, மதம் வந்து இங்கே ஒரு மிக வலிமையான சக்தியாக இருக்கு. பல துறைகளில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுறாங்கன்னா அது ஒவ்வொரு துறை சார்ந்து பார்க்கலாம். இப்போ திரைப்படத்தில் கூட இரண்டாம் தர குடிமக்களாக தான் சினிமா தொழிலில் இருக்காங்க. ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளவு கிளாமரஸான ஒரு தொழிலில் கூட பெண்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் போகலன்னா கூட குடும்பம், கல்வி நிலையங்கள், வேலை பார்க்கிற இடம், சமூகம், அதான் எல்லா இடங்களிலும் சமூகத்திலே இருக்கிற பிரச்சனை இது. அதுல மதம் வந்து ஒரு வலிமையான சக்தியா இருக்கிற போது அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அவ்வளவுதான். மதம் மட்டும்னு யாருமே சொல்லவே இல்லை. மதம் ஒரு வலிமையான சக்தி, அதுல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அந்த மாற்றங்கள் வராத போது இந்த மாற்றங்களை மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்? பொது தளங்கள்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல, ஈவன் குடும்பங்கள்ல கூட பெண்களுக்கு சம உரிமையோ அவங்கள வந்து ஒரு சகஜீவனாக பாவிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லாத போது மதங்கள்ல மாற்றங்கள் அந்த மாற்றம் வராம தடுக்கிற சக்தியில மிக முக்கியமான சக்தியா மதம் இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். அங்கெல்லாம் மாற்றம் வர விடாம எது தடுக்குது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள எது தடுக்குது? குடும்பத்துக்குள்ள திரும்பி பாத்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் தடுக்குது. குடும்பம் இல்லாட்டி இந்த மத நம்பிக்கைகள் இல்லைன்னா குடும்பம் மாறிடும். அந்த விஷயங்கள் இல்ல, அது தனி மனித மாற்றமாக இருக்கவே முடியாது. மதம் அவர் எந்த மதத்தை வேணாலும் ஒரு தனி மனிதர் பின்பற்றட்டும். ஆனா அந்த நம்பிக்கையில இவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிற போது அது இவருடைய சொந்த கருத்தை அங்க ஏன் கொண்டு வர முடியாது? அங்க ஏன் அவர் வந்து பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு? இல்ல, ஒரு தனிநபரை விட நம்ம மதங்கிறத வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஒரு தனிநபரை விட மத நம்பிக்கை என்பது இன்னும் வலிமையானதா இருக்கு நம்ம சமூக அமைப்புல, குடும்ப அமைப்புல இருக்கு. ஏன்னா குடும்ப சடங்குகள்ல இருந்து எல்லாவற்றிலும் மதம் சார்ந்த சடங்கு முறைகள் இருக்கு. இதுல இருந்து ஒருத்தர் அவ்வளவு சுலபத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள அவர் வந்து நாத்திகராக இருந்தால் ஒழிய அதுல இருந்து விலக முடியாது. அவர் கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தால் அவ்வளவு சுலபமா இதுல இருந்து விலகி வரவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதற்குள்ள இருந்து தான் அவர் போராட வேண்டியிருக்கு. அப்ப எது பெரிய சக்தியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத நம்பிக்கை தான் பெரிய சக்தியாக இருக்கு. இதை ரொம்ப தெளிவா வந்து பாரதியார் வந்து 1910 சொல்றாரு. அதாவது வழிபாடுங்கிறது வந்து தனிப்பட்ட விஷயம், ஆனால் சமூக தளத்தில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் வேறு அப்படின்ட்டு அவர் இதுக்கு உதாரணம் எடுத்து பேசும்போது அன்னைய சூழ்நிலை டர்க்கி அண்ட் கமால் பாஷாவை பற்றி மிக தெளிவாக பேசுகிறாரு. வழிபாடுங்கிறது தனிப்பட்ட விஷயமா வச்சுக்கலாம், சமூக தளம்னு வரும்போது அதில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத பற்றி பாரதியார் குறிப்பிடுறாரு. அதாவது ஒவ்வொரு மதமுமே வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே என்ன இருந்தால் கூட அதை வந்து கேள்வி கேட்பதற்கும் அந்த இதுலேருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை முன்வைப்பதற்குமான ஸ்பேஸ் இருந்ததுன்னு வைங்க, அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஸ்னைல் ஸ்பேஸில் நடக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். ஆனால் அந்த மாற்றத்துக்கான, அந்த மாற்று கருத்துக்கான இடம் அந்த மதத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா, வெளிப்படுத்துவதற்கான இடம், அந்த இடத்துல மாற்றங்கள் தொடர்ந்து சைலண்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். மாற்று கருத்துக்கே இடம் இல்லை இதுதான் அப்படின்னு ஆர்கனைஸ்டாக நீங்கள் ஒரு இதை கொண்டு போனீங்க, ரிலிஜனை அப்படி கட்டமைச்சிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மாற்று கருத்துக்கான இடமே இல்லைங்கும் போது தான் அப்படியே ஸ்டெக்கப் ஆகி இல்லை, மாற்று கருத்துக்கான இடமே இல்லைங்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் மத ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாத போது நீங்க வந்து உச்சநீதிமன்றத்தை நாடலான ஒரு ஆப்ஷன் இருக்க தானே செய்யல. இல்ல, எல்லாருமே வந்து நீதிமன்றத்தை நாடி தான் ஒரு இதை செய்யணும். ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பத்தி தான் நாம இப்ப பேசுறோம்னு வச்சுக்கோம். ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஃபேமிலிக்குள்ள அவர் பின்பற்றுகிற மத சடங்குகள்ல இல்ல மத இதுல வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்வதற்கான அந்த இடம் அந்த குடும்பத்துக்குள்ளேயோ அந்த சமூகத்துக்குள்ளேயோ அந்த மதத்தை சார்ந்த இடத்திலேயோ அவருக்கு அந்த இடம் இருக்கணும். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இடம் இருந்தா
திறந்தாலே அங்க மாற்றங்கள் தன்னால நிகழ ஆரம்பிக்கும். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இடம் இல்லை, நான் இதை சொன்னேன்னா என்னை விலக்கி வச்சிடுவேங்கிற அளவுக்கு அது போச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மத அழுத்தங்கள் சப்ரஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மீள்வதற்கு வழியே கிடையாது. அப்போதான் வந்து வெளியில இருந்து உள்ள வர வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. இல்ல எல்லாருமே நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு நம்ம சொல்றது மூலமாக சட்ட ரீதியான பாதுகாப்பு எல்லோருக்குமே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாரும் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறு. எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை எந்த சமூகத்தில் இருக்க முடியாது. அப்ப அவர்கள் சார்பாக செயல்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், நாடாளுமன்றம், அது வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் உடையதா இருக்கிறது. அதுதான் இதை செய்ய முடியும். அப்ப மக்கள் சார்பாக யார் இதில் செயல்படணும்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் போன்ற அமைப்புகள் தான் இதில் செயல்படணும். அவை செயல்பட தவறும் போதுதான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு ஏற்படுது. இல்ல அதான் அது வந்து ஒரு ரேர் கேசஸ் தானே நடக்குது. அப்போ நீங்க இந்த மாற்றங்களை திரும்ப திரும்ப வேண்டும்னு சொல்றது, பெரும்பாலான மக்கள் இதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற போது, அவங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் இதுல இருந்து வேறுபடுகிற போது அந்த ஒரு சிலர் மட்டும்தானே இதுக்கு போவாங்க. அந்த ஆப்ஷனும் இருக்கிற போது இந்த மாற்றங்களை தேவை அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துகிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, பெரும்பாலான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க சொல்றதுக்குல்ல ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களாங்கிறதா கேள்வி. அவர்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் தான் சமூக நிலைமை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டது என்பது வேறு, பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது என்பது வேறு. பெருவாரியான மக்கள் குடும்ப அமைப்பின் காரணமாக, சமூக அமைப்பின் காரணமாக வேறு வழி இல்லாம இதுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்கிறத நம்ம யதார்த்தத்தில் இல்ல. இதை எதிர்ப்பு வரக்கூடிய அளவுல இருந்து இதை நீங்க பார்க்க முடியாதா? எதிர்ப்பு நிறைய வருது, நிறைய தளங்கள்ல இருந்து வருகிறது அப்படிங்கிற போது இதை பெரும்பான்மையான மக்கள் ஏத்துக்கல நம்ம சொல்ல முடியும். எதிர்ப்பு அங்கேயும் இங்கேயும் வருகிற போது அப்ப வந்து நீங்க அப்படித்தானே எடுத்துக்க வேண்டியதா? ஒரு சில விழிப்புணர்ச்சியுமே முதல்ல சின்ன சின்ன எதிர்ப்பாக தொடங்கும். அதன் பிறகுதான் அந்த எதிர்ப்பு அடுத்த கட்டத்தில் பலமடைய முடியும், பரவலாக முடியும். பிறகு எதிர்ப்பு குரல் வரும்போதே அதை நசுக்குகிற முயற்சியும் கூடவே நடக்குங்கிறத சேர்த்து பார்க்கணும். அப்ப அதை மீறி எதிர்ப்பு வரணும்னா எவ்வளவு கடுமையான விஷயம் அதுன்னு பார்க்கணும். அதுதான், மாற்றுக்கிறதுக்கான இடம் இருக்கணும். இருந்ததுன்னா அந்த இடத்தில் குரல்கள் அதிகமாக ஒலிக்கும். இல்லைன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் ஒலிக்கும். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த இதெல்லாம் தாண்டி ஒலிக்குதுங்கிறதே நாம் கவனத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த தடைகளை எல்லாம் தாண்டி அங்கே வந்து ஒரு குரல் ஒலிக்குதுன்னா எவ்வளோ தூரம் அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சட்ட ரீதியாக இந்த நடைமுறைகள் வந்து அமல்படுத்தப்பட்டால் மன ரீதியான மாற்றங்கள் வராத போது இது எந்த அளவுக்கு சமூக மாற்றங்களுக்கு கை கொடுக்கும்? பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இந்த சட்டம் அமல்படுத்த அந்த நாள்ல இருந்து எல்லோருமே விட்டுட்டு பெண்களுக்கான அந்த உரிமையை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை, இப்போ ரெண்டு சட்டத்தை எடுத்துக்குவோம். ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று வந்து உடன்கட்டை ஏறுவது தடை செய்யப்பட்டிருக்கு சட்டத்தில், சதி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. குழந்தை திருமணம் சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு சட்டத்தில் தடை செய்யப்படாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சட்ட ரீதியான தடை இது ரெண்டுத்துக்கு இல்லைன்னா பரவலாக இது என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏராளமான இப்ப குழந்தை திருமணம் நடக்கலையான்னு நீங்க கேட்கலாம். ஆனால் அதனுடைய சதவிகிதம் எவ்வளவு, எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியானவர்கள் பின்பற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுக்கு தடுப்பது எது? சட்டம் தான் தடுத்திருக்கு. அப்போ பல நேரங்களில் சட்டத்தின் வழியாகத்தான் சமூகத்தில் மாற்றங்களும் வர முடியும். எல்லா மாற்றங்களும் சட்டத்தின் வழியாக வர வேண்டும் நாம் சொல்லவில்லை. ஆனால் எங்கெல்லாம் சட்டத்தை பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்தி ஆக வேண்டியிருக்கு. இந்த அளவுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து சதவீதம் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தின் மூலமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அரசியல் வாரிசு மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு திமுக தலைவர் திரு மு. கருணாநிதி சொல்லியிருக்காரு. வார இதழுக்கு பேட்டி அளிக்கும் போது அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு புது கருத்தே இல்லை. அவர் ஏறத்தாழ 2-3 வருஷம் முன்னாடியே இதை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தார். அப்போவே அவர் சொல்லிட்டாரு, 3 வருஷம் முன்னாடியே எனக்கு அடுத்து ஸ்டாலின் தான் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த அன்னைக்கு 3 வருஷம் முன்ன சொன்னது வந்து நடைமுறையிலேயே வந்தாச்சு. திமுகவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 2 இருக்குது, டி ஜூரே டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவோம். டி ஜூரேன்னு சொல்லும்போது சட்டப்படியாக யார் தலைவருங்கிறது, நடைமுறையில் யார் தலைவர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டிஃபேக்டோவா ஏற்கனவே ஸ்டாலின் தான் இருக்கிறார் நடைமுறையில். ஏன்னா இவருக்கு 90 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. அன்றாட முழுக்க கட்சி பணிகளெல்லாம் அவரால் வந்து பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறு. அவர் ஒரு வழிகாட்டக்கூடிய சூழ்நிலையிலையும் கட்சிக்கான ஒரு மிக முக்கியமான ஐக்கானாகவும் தான் இன்னைக்கு கலைஞர் இருக்கிறார். ஆனால் நடைமுறையில் கட்சியை நடத்தி கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஸ்டாலின் தான் வந்து செயல்முறை தலைவராக ஏற்கனவே இருக்கிறார். ஃபார்மலாக அவரே தலைவராவது என்பது அடுத்த கட்டம், அவ்வளோதான். மற்றபடி நடைமுறை தலைவர்னு சொன்னால் ஸ்டாலினை தான் குறிப்பிட முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த தலைவர் போஸ்ட்டுங்கிறது அஃபிஷியலாக கொடுக்கலையே தவிர ஸ்டாலின் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாருங்கிறது உண்மைதான். மக்களும் அவரை தான் வந்து தலைவராக பார்க்குறாங்க. ஆனால் அந்த அஃபிஷியல் சேர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது இன்னும்
இதாக தான் போயிட்டுருக்கு. ஒரு இது வந்த மாதிரி தெரியல. அதில் அந்த பேட்டியிலேயே கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தலைமை பொறுப்பை கொடுக்கறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நான் இருக்கிற வரை நான் தானே திரும்பவும் அதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல. நீங்கள் ஆனால் வந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக ஸ்டாலினை பார்க்கலாம், ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்டாலின் தலைமையில் ஃபங்க்ஷன் ஆகலாம். ஆனால் அந்த போஸ்ட்டுங்கிறது கொடுக்காத வரை அது வந்து ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு கூட அது ஒருவருடைய உழைப்பை வந்து வாங்கிட்டு அதற்கான பொறுப்பை கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. அது வந்து தவறு. அந்த ஒரு கட்சியின் தனிப்பட்ட இதாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு வகையில் ஸ்டாலினுக்கு இழைக்கப்படுகிற அநீதின்னு தான் நான் பார்க்குறேன். இது அநீதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஸ்டாலினுக்கு இழைக்கப்படும் அநீதி உழைப்பை வாங்கிட்டு பொறுப்பை கொடுக்கல அப்படிங்கிறத எப்படி எடுத்து? இல்லை, ஸ்டாலினுக்கு இழைக்கப்பட்ட அநீதினா அது ஏதோ இன்னைக்கு 2016 அநீதின்னு பார்க்க வேண்டியதில்லை. அவர் கையில் வந்து 10 வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். என்ன, கட்சியுடைய தலைமை பொறுப்பை 10 வருடம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அதனால் இது 10 வருடம் ஆனதுக்கு பிறகு அநீதியாக வந்து நியதியாக மாறிடுது. என்ன இல்லை, அது ஒரு கேள்வியில் வந்து திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் போன்றோர் கால் நூற்றாண்டை கடந்தும் அதே பதவியில் இருப்பது இளைஞர்களுக்கு தடையாக இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் ஆன்சர் சொல்றார். புதிய இளைஞர்கள் இயக்கத்துக்காக உழைத்து வளர்வதற்கு திமுகவில் எதுவும் தடையாக இருக்க முடியாது. இங்கே படிப்படியாகத்தான் வளர்ச்சி அடைய முடியும். அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் நின்று நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இங்கே அனுபவம் வாய்ந்தவர்கள் புதிய இளைஞர்களை ஆதரித்து அரவணைத்து ஊக்குவித்து வளர்த்து வருகிறோம். புதியவர்களும் பழையவர்களும் பழையவர்களை முன்மாதிரிகளாக கொண்டு அவர்களின் அடிச்சுவட்டில் ஆர்வத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்றார். இது ஸ்டாலினுக்கும் பொருந்தும். படிப்படியாக தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு முடிவற்ற படிகளா இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அந்த படிகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஒரு முதல் மாடிக்கு போறீங்க, 2வது மாடிக்கு போறீங்கன்னா ஒரு ரீசன் மேலே இவ்வளோ படி ஏறணும்னு இருக்கும். அந்த படி கணக்கே வந்து எப்போ முடியும்னே தெரியாமல் இருக்க முடியாதுல்ல. முன்னையே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை, ஒரு நம்மளுடைய கருத்தா இருக்கலாம், உங்க இருவருடைய கருத்தா இருக்கலாம். ஆனா அதை தாண்டி யதார்த்தம் வேறு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறதாக, திமுக தலைவர் புரிஞ்சுக்கிறதாக இதை யோசிக்க முடியாது. அதாவது இளைஞர்களுக்கு மட்டும்தான் உழைப்புங்க இல்லை, அங்கே முன்னாள் இளைஞர்களும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்கிறது தான் அவர்களுக்கு. முதியவர்கள்லாம் அரவணைத்து போகிறாங்க. சரி, ஊக்குவிக்கிறதுங்கிறது என்னது? பதவியை கொடுத்து தான் இது பண்ணுறதோ? விலகணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது விலகிட்டு அவருடைய வாரிசுக்கே கொடுத்தால் கூட ஸ்டாலினை வந்து வாரிசு அரசியலில் சேர்க்க முடியாது. அவர் உழைத்து தான் வந்திருக்கிறார். அப்போ அடுத்து நேச்சுரலாக அவர் தான் லீடர் அப்படின்னு சொன்னால் வெறுமனே வாயில் சொல்லிட்டு இருக்கிறத கேட்கறதுங்கிறது அது பார்ப்பவர்களுக்கு ஒரு கேலி பொருளாக இருக்குது அப்படின்னு தான் அதை பார்க்க முடியும். ஊக்குவிக்கிறதுங்கிறது பதவியை கொடுப்பது தான், வார்த்தையில சொல்றது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் செயல் தலைவராக இருக்காருன்னு சொல்கிறேன். நான் செயல் தலைவர்னு ஒரு பதவியை உடனே அவங்க உருவாக்கி அவருக்கு கொடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறாரு, தொடர்ச்சியாக பல்வேறு தளங்கள்ல அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிற போது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சொல்லோடு பொருத்தி இதுக்கு ஏதாவது கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது எடுத்துக்கலாமா? நிச்சயமா முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் திரும்ப மீடியா வந்து அழகிரிங்கிற ஒரு சக்தி இருக்குங்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. மீடியா மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்குள்ள அழகிரியை பற்றி எந்த சலனமும் இல்லை. திமுகங்கிற அமைப்புக்குள்ள அழகிரி சார்ந்து எந்த சலனமும் இல்லை. ஆனால் வெளியில மீடியா எப்போ பிரச்சனை திமுக தொடர்பாக ஏதாவது எழுப்பணும்னா அழகிரி இஷ்யூவை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இல்ல இது மீடியா செய்யுதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல அழகிரி செய்யறாரு அப்படின்னு நம்ம அழகிரி மீடியாவை பயன்படுத்திக் கொள்வார், மீடியா அழகிரியை பயன்படுத்திக் கொள்ளும். அதுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு எடுத்துக்கிறதா? அது 2 பேரும் மியூச்சுவலா பயன்படுத்திக்குவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்? இல்ல, அது குடும்ப அரசியல், வாரிசுகள் அனைவரும் அரசியலுக்குள்ள வந்து ஒவ்வொரு பதவி அதற்கென்று வாரிசுக்காகவே பதவியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி அரசியல்லாம் கட்சிக்குள்ள நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். இந்த வாரிசுகள் சண்டையிட்டுக் கொள்வது இதே மாதிரியான செட்டப் தான் நாம ஊபியில் முலாயம் சிங் இதை பார்க்குறோம். அங்கேயும் வாரிசு சண்டை, குடும்ப சண்டை எல்லாம் கட்சி வந்து குடும்பத்தால் டேக் ஓவர் பண்ணப்படும் போது இந்த மாதிரி வாரிசு சண்டைகள் நடக்குது. அந்த இதில் அழகிரியை வந்து டோட்டலாக இரலவென்ட்னு ஒதுக்க முடியாது. அவர் மிக முக்கிய தலைவராக திமுக தலைவராலேயே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர், திமுகவினரால் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர், சவுத்தில் மிகப்பெரிய தலைவராக கட்டமைக்கப்பட்டவர். அப்போ திடீர்னு அவரை நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா, நீங்கள் ஒதுக்கும்போது மக்கள் அதை மறந்து விடுவதற்கும் திரும்ப வந்து அவரை பிரமாதமான தலைவர்னு கொண்டு வரும்போது அவர் அதே முக்கியத்துவத்தோட பார்ப்பதற்கும் மக்கள் வந்து இது இல்லை. நீங்க ஒருவரை கட்டமைச்சீங்கன்னா அவங்கள தொடர்ந்து வாட்ச்ல வச்சுட்டு தான் இருப்பாங்க. அழகிரி ஒரு முக்கியமான திமுக தலைவர் தான் பார்க்கப்படுவார். ஏன்னா நீங்க அப்படித்தான் வைகோ வந்து திமுகவால் கட்டமைக்கப்பட்ட தலைவர் தான். ஆனா வைகோ கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் ஒரு கட்டத்துல. அவர் வெளியில போயிட்டாருன்னா வெளியில போயிட்டாரு. அழகிரி அதே போல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இல்ல, நீங்க சொன்னதுல இருந்து இங்க டிஃபர் ஆக வேண்டியதா இருக்குன்னா,
மீடியா செய்யுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது அவங்க வந்து கட்சி செய்யறதாக சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கட்சி அவரை ப்ரொஜெக்ட் இல்ல பண்ணல, எல்லா அப்ப கட்சியிலும் மக்கள் ஏத்துக்கிறது, அது மீடியாவும் அந்த சமயங்கள்ல செய்திகள் வெளியிட தான் வேண்டியதாக இருக்கு. அந்த நேரத்துல சரி, கட்சியில அவர் இருக்கிற போது, கட்சியில அவர் செல்வாக்கோடு இருக்கிற போது, கட்சியில பொறுப்புல இருக்கிற போது அவர் கட்சி தலைவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதே கட்சி அவர் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்னு சொல்லி நீக்கின பிறகு அப்போ அவர் அந்த கட்சி தலைவரை எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார், அவர் அந்த கட்சியிலே இல்லை. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஒரு வழிகாட்டுதலா அவர் இருக்கணும், ஓய்வு பெறணும் அப்படின்னு. ஒரு வயதின் அடிப்படையில அந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப சொல்றதுங்கிறது சரியா இருக்குமா? அறிக்கைகள் விடுறாரு, ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருக்கிறாரு, ஒரு மாபெரும் தலைவர். அது வயதின் அடிப்படையில் அவர் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இப்போ வயது அவர் முதிர்ந்த வயதிலும் அவரால் செயல்பட்டுக்கிட்டு இருக்க முடியுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான், மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனா அதே நேரத்தில் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே 90 வயது வரைக்கும் வாழ்வார்கள், 100 வயது வரைக்கும் வாழ்வார்கள் எந்த உத்தரவாதம் உலகத்தில் கிடையாது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் 40லிருந்து 60க்குள்ள அவர்களுக்கான பதவிகளை கொடுப்பதுங்கிறது தான் இயல்பானது. இது குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே 40லிருந்து 60 வயதுக்குள்ள அடுத்த கட்ட பதவிகளுக்கு அவர்கள் பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த ஒப்படைத்தல் நடக்கணும் தான் நம்ம பேசுகிறோம். ராணுவ வீரர்களின் உயிர் தியாகத்தை தேர்தல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மையப்படுத்தி தேர்தல் அரசியலுக்காக போஸ்டர்கள் ஒட்டுறது, பிரச்சாரங்கள் பண்ணுறது, அந்த அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்கு, பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நேற்று முன்தினம் வந்து மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்களாம் ஒரு கட்சி சார்பாக கருத்தை சொல்லலாமா அப்படின்னும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருந்தது. இந்த இரண்டு கேள்விகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? ரெண்டையும் தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. இராணுவத்தை பொறுத்த மட்டும் அது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் உரிமை உள்ள ஒரு விஷயம் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக தேசத்துடையது, மக்களுடையது. மக்கள் எல்லோருக்குமே இராணுவத்தை தொடர்பாக கடமைகளும் இருக்கின்றன, உரிமைகளும் இருக்கின்றன எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் அது எந்த ஒரு அரசியல் கட்சி அதை தனக்காக பயன்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் தேர்தல் விஷயத்துக்குள்ளே அதை கொண்டு வருவதற்கில்ல. அது எப்போ கொண்டு வரக்கூடியதுன்னா, நீங்கள் இராணுவத்தில் ஏராளமாக ஊழல் நடந்திருக்கு, ஆயுதங்கள் வாங்கல ஊழல் நடந்திருக்குன்னா அந்த ஊழலை வெளிப்படுத்தி இந்த குறிப்பிட்ட கட்சி ஊழல் செய்ததுன்னு இன்னொரு கட்சி பேசலாம். அந்த விஷயங்கள் இப்போ உதாரணமாக போபஸ் பீரங்கி ஊழல் வரும்போது அந்த இடத்துல இராணுவம் சம்மந்தப்படுது, பிரச்சனையில். ஆனால் அந்த இடத்துல இராணுவ ஊழலை பற்றி தான் பேசுகிறோமே ஒழிய இராணுவத்துடைய வெற்றிக்கு இந்த குறிப்பிட்ட கட்சி தான் காரணம் நாம் பேசுவதில்லை. எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, அப்போ அந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசுறது தவறு. ஏன்னா இராணுவத்துடைய வேலையே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எல்லைகளை பாதுகாப்பதும், தேவைப்படும் போது தாக்குதல் நடத்துவதும் தான் இராணுவத்துடைய வேலையே. ஆனால் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அது. ஆனால் இதை தேர்தலுக்காக பயன்படுத்துவது என்பது ஏற்க முடியாது தான். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆன்மீக தலைவர்கள், மத தலைவர்கள் ஒரு கட்சி சார்பாக கருத்து தெரிவிக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆன்மீக தலைவர்கள், மத தலைவர்கள் முதல்ல அவங்கவுங்க மதத்துக்குள்ளே பண்ண வேண்டிய வேலையை ஏராளமாக பாக்கி இருக்கு. அதை விட்டுட்டு அவங்க ஏன் அரசியலுக்கு பேசுகிறாங்கன்னே புரியல. ஆனால் முதல்ல இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபிசிஷியன் ஹீல் தை செல்ஃப் அப்படின்னு. முதல்ல டாக்டரே முதல்ல உங்களை குணப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்ல அவங்களுடைய மதங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல பார்த்தா போதும். அவங்க அரசியலுக்குள்ளே வர வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இராணுவம் பற்றி சொல்லணும் அப்படின்னா 1971 அந்த பாகிஸ்தான் வாரில் வின் பண்ணிட்டோன்னொன்னே அது அரசியலுக்கு எவ்வளோ பயன்பட்டது, அரசியல் தலைவர்களின் தேர்தல் வெற்றிக்கு அதை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணாங்க அப்போ இருந்த கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் கவனத்தில் வரணும். அதாவது அரசு செயல்படுகிறது, அரசின் டைரக்ஷன்ஸ் படி இராணுவம் நடக்கிறது. அப்படிங்கும்போது எந்த ஒரு வெற்றியும் இராணுவம் சாதிக்கிற, அரசின் டைரக்ஷனால் போய் சாதிக்கிற எந்த ஒரு வெற்றியும் அந்தந்த கட்சி தேர்தலுக்கான அறுவடைக்கு பயன்படுத்துகிறதுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்போது பயன்படுத்துகிறதுங்கிறது பார்க்குறோம், பயன்படுத்தலாமாங்கிறது கேள்வி. பயன்படுத்தலாமாங்கிற கேள்விக்கு வரும்போது அதை எப்படி தடுப்பதுங்கிறதுல ப்ராக்டிக்கலாக அது எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளதாக இருக்கும், எவ்வளோ தூரம் தடுத்து நிறுத்த முடியுங்கிறதுல எனக்கு கேள்வி இருக்குது. அதுதான் இந்த அரசு தான் இதை செஞ்சது. பங்களாதேஷ் பிரிவினைக்கு இந்தியாவில் பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு உருவானதற்கு இந்தியாவின் மிக ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இருந்ததுனால அவரால் அது சாத்தியமாச்சு. நாம சொல்றோம்ங்கிறது நடைமுறை சிக்கல். தடுத்து நிறுத்தணுமா? அதுல நீங்க என்ன சொல்றீங்க? தடுத்து நிறுத்தணுமான்னா ஒரு வகையில் அந்த ஒரு அரசு செயல்படுதுங்கிறதுல பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல இதெல்லாம் வரும். இல்ல, எப்படி இதை எளிமையா நான் கேட்க விரும்புறேன்னா, என்னுடைய ராணுவம் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு, இது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றின்னு பானுகோம்ஸோ ஞானியோ நானோ நம்ம போஸ்ட் ஓட்டுறோம், இல்ல அதை கொண்டாடுறோங்கிறது தனி மனித சார்ந்த வெற்றியாக பார்க்கலாம்.
ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து என்னுடைய தலைவர் படத்தையோ உங்களுடைய தலைவர் படத்தையோ அவருடைய தலைவர் படத்தையோ போட்டு பிரச்சாரங்கள் பண்றதோ அதை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறது, இந்த 2 கிரவுண்ட்லயும் சொல்லுங்களேன். இதை வந்து எப்படி அவங்க களத்துல எடுத்துட்டு போவாங்க அரசியல் களத்துல அப்படின்னா, மத்திய அரசு இந்திய அரசு இதை செஞ்சுது அப்படின்னு இப்போ பிஜேபி சொன்னது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே எடுத்துக்கிடும், ரீசெண்டாக உள்ளது அதுதான். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வெற்றி கிடைச்சதுங்கிறத பிஜேபி எப்படி எடுத்துகிட்டு போனால் அது பிரச்சனைக்கு உள்ளதாக இருக்காது அப்படின்னா, இந்திய அரசு இதை செஞ்சது, நமது அரசு இப்படி செஞ்சதுன்னு பிஜேபி சொல்கிற மாதிரி ஊபி எலெக்ஷனே எடுத்துக்கிடுவோம். முலாயம் சிங் கட்சி சொல்ல முடியுமா, மாயாவதி கட்சி சொல்லுவாங்களா, இல்ல இங்க உள்ள கட்சிகள் சொல்லுவாங்க? அந்த இடத்துல சட்டல அந்த வந்து நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்லயே டிஃபர் ஆகுறாரு. ராணுவம்ங்கிறது எந்த கட்சி ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு மிஷனரி. அது நீங்க அதை வந்து அப்படி எடுத்துட்டு போனா சரியா இருக்கும்னா அப்ப எடுத்துட்டு போலாம். இல்ல, அதாவது சட்டம் போட்டு தடுத்தாலும் இந்த ஹோல்ஸ் எல்லாம் லூப், இதெல்லாம் தான் லூப் ஹோல்ஸ். இந்த இதுல மத்திய அரசு இதை செஞ்சது இல்ல இந்திய அரசு இதை செஞ்சதுன்னு சொல்லும்போது நீங்க சட்டலா என்ன சொல்றீங்க, இந்த கட்சியினுடைய ஆட்சின்னு அந்த கட்சிக்காரங்க சொல்லும்போது அது அந்த கட்சிக்கான இதா போயிடும். அது வார்த்தையில சொல்ல மாட்டாங்க, ஆனா மெசேஜ் போய் மக்களுக்கு சேர்ந்து மற்ற கட்சிகளும் இதை செய்யணும் சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு சுய கட்டுப்பாடு சொல்லலாமா? ஒரு கட்சிகளுக்கு சுய கட்டுப்பாடு அடிப்படையில் தேவைப்படுது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது வந்து பாஜக அரசு கண்டுபிடிச்ச ஒரு புது கண்டுபிடிப்பு இல்லை. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து ஏற்கனவே பல முறை வந்து நடந்திருக்கக்கூடியதான். மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஆனால் மன்மோகன் சிங் வந்து அதை கிளைம் பண்ணிக்கல. அது ஏன் காரணம் என்ன, ராணுவத்துடைய வழக்கமான நடவடிக்கைகள் அது ஒண்ணு. அடிப்படையில எங்க வேறுபாடு இருக்கு? இப்ப நீங்க அரசு அதிகாரிகள் ராணுவம்னு பார்க்கணுமா? அரசு அதிகாரிகள் தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு போறாங்க, அரசோட பல்வேறு திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க, இந்தந்த ஆட்சியில இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றதுக்கும் ராணுவத்துடைய நடவடிக்கையும் பிரிச்சு பார்க்கணுமா? நிச்சயமா பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா ராணுவம் என்பது வந்து பொதுத்தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு தொடர்ந்து. ஏன்னா நீங்க வந்து இது பேசுவதன் மூலம் ராணுவத்துக்குள்ள நீங்க கட்சி வேறுபாடுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தா ராணுவத்துக்கு நல்லதுன்னு ராணுவத்தில் இருக்கிறவர்களை சிந்திக்க நீங்க தூண்டுகிற மாதிரி ஆகிவிடுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தானே அது. என்ன நீங்க அதை நீங்க ஓன் பண்ணிக்கிறீங்க அந்த வெற்றியை அப்படின்னு வருகிற போது அங்க ஸ்பிளிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்க தானே செய்யும். அது யதார்த்தம் தானே, அது யதார்த்தம் தான். ஆனா அரசியல் வந்து அரசியல் களம், அரசியல் கட்சிகள் தன்னுடைய தேர்தல் அரசியலுக்கு இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது, இந்த மாதிரி லூப் ஹோல்ஸை பயன்படுத்தும் போது சட்டத்தால எவ்வளவு தூரம் தடுக்க முடியுங்கிற கேள்வியைத்தான் அது பண்ணதுல யாருக்கும் மாற்றுக்கிறது தடுக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. ரெண்டாவது, ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்கணும். ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஒதுங்கி இருக்கணும்னு சொல்றதை விட அரசியல் கட்சிகள் இல்ல அரசியல் தலைவர்கள் ரிலீஜியஸ் லீடர்ஸை ஏன் உள்ள கொண்டு வராங்க, இல்ல ரிலிஜனை ஏன் உள்ள கொண்டு வராங்க கேள்வியை தான் நம்ம. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டிக்கு இது ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குதுன்னா தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி மத தலைவர்களை உள்ள கொண்டு வர்றதுங்கிற அரசியல் கட்சிகளுக்கு தான் இருக்கு. அது வந்து சோனியா இமாமை சந்திச்சதாகட்டும், இல்லை பிஜேபி வந்து இந்து மத தலைவர்களை சந்திப்பதாகட்டும், இல்லை மற்ற இஸ்லாமிய கிறிஸ்தவ இதுகளை வந்து இங்கே உள்ள தமிழக 2 பிரதான கட்சிகள் மாற்றி மாற்றி சந்திப்பதாகட்டும், இதெல்லாம் தான் ரிலீஜியஸ் அரசியல், மத அரசியல். இதை எல்லா கட்சிகளும் செய்தாங்க. அப்ப இதை எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? மத தலைவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களையே நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னு அரசியல் கட்சிகளை இது ரெண்டையும் வேற வேறையா நீங்க பார்க்க முடியாது. நீங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக மத தலைவர்களையோ ஆன்மீக தலைவர்களையோ ஒரு கட்சி உள்ள கொண்டு வரதுக்கும், இந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தா தங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், தங்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும், தங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும் ஆன்மீக தலைவர்களும் மத தலைவர்களும் சிறுபான்மை தலைவர்களும் நினைக்கிறதும் எப்படி ரெண்டும் ஒரே கிரவுண்ட்ல இருக்க முடியும்? இல்ல, ஆன்மீக தலைவர்கள் மத தலைவர்கள் காலங்காலமாக மன்னராட்சி காலத்திலிருந்தே அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தின் மீது செல்வாக்கு செலுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அதுல இருந்து விலகி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அந்த செல்வாக்குங்கிறது இந்த இதுதானே தங்களுடைய உரிமைக்கான பாதுகாப்பு, தேவைகளுக்கான அங்க இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட், அந்த அடிப்படையில் தானே அவங்க. அதை விட அவர்களுடைய பற்றாக்குறையை மறைப்பதற்கான ஒரு உத்தியாவும் பார்க்கலாம். என்ன, எங்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களோ அந்த தேவைப்படுற ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கவர்மெண்டல் ப்ரொடெக்ஷன், பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் போறாங்க பாத்தீங்கன்னா. அதனால இவங்க கூப்பிடுறாங்கன்னு அவங்க ஏன் வராங்க? அரசியல் தலைவர்கள் கூப்பிடுறாங்க, அவங்க நாங்க வரமாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? ஆன்மீக தலைவர்கள் இதுக்குள்ள நாங்க வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, அப்படி தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? அப்ப நீங்க சிறுபான்மை மக்களை வந்து
பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, சிறுபான்மை மத தலைவர்கள் வேற இங்க மதச்சார்பற்ற ஒரு அணி இருக்கிற போதோ அங்க அந்த தலைவர்களையோ அவங்க போய் சந்திக்கிறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இவங்க பொறுப்புக்கு வந்தா தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், இல்ல இவங்க வந்தா தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவங்க எடுப்பாங்கன்னு நினைச்சு ஒரு அச்சத்தின் அடிப்படையில போறாங்க. நீங்க ஞானி சொல்ற மாதிரி அதற்கு மறைபொருள் நிறைய இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் உள்ள இருக்கலாம். ஆனா வெளிப்படையாக யோசிக்கிற போது அவங்க போய் அந்த தலைவர்களை சந்திச்ச பிறகு வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்க இதை அவங்க கிட்ட வலியுறுத்தணும், எங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சோம் அப்படிங்கிறது. ஆனா நீ அரசியல் கட்சிகள் இவங்களை உள்ள கொண்டு வரதுக்கான நோக்கம் வேறா இருக்கலாம். இவங்க போற நோக்கத்தையும் நம்ம அதோட ஒப்பிட்டு பேச முடியும் இல்ல. இவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வருதுன்னு, இவங்க வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, இவங்க வந்தா நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லுகிற அந்த எண்ணம் எதிலிருந்து வருகிறது? அரசியல் கட்சிகள் வந்து ஒவ்வொரு மதத்தையும் வாக்கு வங்கி அரசியலாக பார்த்து எப்படி செயல்படுகிறார்கள், அதுக்கு எப்படி கேட்டர் பண்றாங்கிறது தான். இவங்க வந்து அவங்கள வந்து உங்க மதமே இல்லாம ஆக்கிடுவாங்கன்னு பயமுறுத்துவதன் மூலமாக ஒரு கட்சி இன்னொரு மத அரசியலை செய்கிறது. இன்னொரு கட்சி இவங்க வந்து இவங்களை சப்ரஸ் பண்றாங்க, இவங்களுக்கு வாய்ஸே இல்லைன்னு சொல்வதன் மூலமாக இன்னொரு கட்சி மத அரசியலை செய்கிறது. ஆக மத அரசியல்ங்கிறது அரசியலுக்குள்ள உள்ள வருவதற்கு காரணம் வந்து அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கி அரசியல். நீங்க சொல்ற மாதிரி மதத்தையும் அரசியலையும் இல்ல மதத்தையும் கட்சியையும் பிரிச்சாச்சு அப்படின்னா இந்த பயமே வராது இவங்களுக்கு. ஆனா பிரிக்க முடியுமாங்கிறது இந்தியால பிரச்சனை. இந்தியா மாதிரியான பல மதங்கள் உள்ள காந்தி காலத்துல இருந்தே இது உள்ள கொண்டாச்சு. ஆமா. இல்ல அப்ப பிரிக்கவும் முடியாது, அதற்கான ஒரு சூழலும் இல்ல அவங்களாவும் அதை செய்ய மாட்டாங்கிற போது இதை நீங்க எப்படி வலியுறுத்த முடியும்? மக்கள் தான் இதை பார்க்கணும், மக்கள் தான் இதை வந்து வேறு விதமா பார்க்க பழகணும், மக்கள் கிட்ட தான் இதை பத்தி பேசணும். நம்ம மக்கள் வந்து இது நீங்க இவங்க 2 பேரும் ஒன்னா போனா ஏன் போறாங்க, இதுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அஜெண்டா என்ன, இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மக்கள் புரிஞ்சுக்கணுமா, இல்ல இது தேர்தல் ஆணையம் இது மாதிரியான தேர்தல் சீர்திருத்தங்களை உள்ள கொண்டு வரணும், நீங்க மத ரீதியான கருத்துக்களை சொல்றதையோ இல்ல அது மாதிரியான தகவல்களை சொல்லி பிரச்சாரம் பண்றதோ அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு தேர்தல் சீர்திருத்தத்துல இருந்து இதை தொடங்கலாமா? அதாவது இப்போ ஆன்மீக கருத்துக்களை சொல்லக்கூடாது, மத தலைவர்கள் பேசக்கூடாது, அதுலேயே லீகல் டெக்னிக்காலிட்டிஸ்க்குள்ளே நாம் போனோம் அப்படின்னா இந்துங்கிறது மதமா இல்லை வாழ்வியலா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். மற்ற ஆர்கனைஸ்டு மதங்கள் வந்து மத அரசியலுக்குள்ளே வந்துடும், மதம்ங்கிற டேகுக்குள்ளே. ஆனால் இந்து வருமானம்னா அது கேள்விக்குறி தான், இன்றைய வரை அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து நீங்கள் இந்து வாக்குகளை இந்துன்னு சொல்லி கான் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த இடத்துலயே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் இந்து வாழ்வியல்னு சொல்ற மாதிரி இஸ்லாம் ஒரு வாழ்வியல்னா அவங்க சொல்றாங்க, அத நாங்க ஃபாலோ பண்றோம். இந்தியால நீங்க இருக்கிற சட்டத்தின்படி இந்துங்கிறது ஒரு மதம் தான். இந்துத்துவாவை வேணா இவங்க வாழ்வியல்னு காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்துங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் அரசியல் சட்டப்படி இன்னைக்கு ஒரு மதம் தான். இல்ல அது இந்துங்கிற டேகுக்கு கீழே வருதே தவிர இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல அது வழக்காகத்தான் இருக்கு. இன்னும் இது கிடைக்கல, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. 7 நபர் ஜட்ஜஸ் பெஞ்சில தான் அது இருக்குது. இல்ல சர்டிபிகேட் கீழே இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பர்த் சர்டிபிகேட் கீழே ஒருத்தர் பிறந்தா ஒரு ரிலிஜன் ஹிந்துன்னு போடும்போது இந்து என்பது மதமாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதான் இப்ப கேள்விக்குறியாக்குறாங்க. நடைமுறை சட்டத்துல எப்படி இந்து என்பது மதம் தான். இல்ல அப்ப சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குதான்னு கேட்கிறேன். இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு. ஆனா தேர்தல் ஆணையம் மட்டுமே இந்த மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் கலப்பதை குறைக்க முயற்சிக்கலாம், குறைக்க முடியும் அவங்களால. என்ன மாதிரி இதெல்லாம் செஞ்சு குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல நேரடியாக மத விஷயங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது, மத தலைவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவது, இதெல்லாம் தடை செய்யலாம். தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு இருந்தா போதும், மக்களுடைய பொறுப்பு இருக்கணும்னு சொன்னாரு. மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய இதை விட்டுட்டு அவங்க வெளியே வந்து இதை வந்து முடிவு செய்வாங்கன்னு இல்லை. தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வர முடியுமா? தேர்தல் ஆணையத்தால் முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு தூரம் பவர்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான். தேர்தல் ஆணையம் எவ்வளவு தூரம் பவரை வந்து இருக்கிற பவரை வந்து எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதுக்கு சரியான அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் கேள்விக்குறி தான். ஆனால் இதை தாண்டி வந்து எவ்வளவு தூரம் இது நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கும்போது மத அரசியல் மாத்திரம் பேசுகிறோம், ஜாதி அரசியல் இதுக்கு கீழே தான் வரும். ஜாதி அரசியல் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் ஜாதி அரசியல் எவ்வளவு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு தூரம் முன்னெடுக்கப்படுகிறதுன்னு நாம் பார்த்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்கிறது, சட்டம் என்ன செய்கிறது, எல்லா அமைப்புகளும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குதா, இல்லை அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதா? ஜாதி அரசியல்லேருந்து மத அரசியல்லேருந்து இங்கே பிரிக்க முடியுமாங்கிறது அரசியல்லேருந்துன்னா இல்லை. இங்கே அனைத்து அரசியல்களும், அது பகுத்தறிவு அரசியலாகட்டும் மத அரசியலாகட்டும் இதில் சித்தாந்த அரசியல் எல்லாமே ஜாதியையும் மதத்தையும் ஏதோ ஒரு வகையில் கேட்டர் பண்ணி தான் வாக்கு வங்கியாக செயல்படுத்தி தான் அவங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க?
அப்போ இந்தியா மாதிரி ஒரு இதில் ஒரு இன்ஃபார்ம்டு சொசைட்டி இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் பேச முடியும், மக்களோடு உரையாடலை தொடர்ந்து நடக்கும்போது. ஆனால் இங்கே அரசியல்வாதிகளோ இந்த சொசைட்டிலேருந்து தான் அரசியல்வாதிகளும் வராங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இது பண்ணால் மத நல்லிணக்கத்தை தான் நாம் வந்து தொடர்ந்து இது பண்ணும். மத அரசியல் வந்து துவேஷ அரசியலாகட்டும் இல்லை ஒரு மதம் சார்ந்த அரசியலாகட்டும் அங்கே வந்து மக்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மத நல்லிணக்கத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு தலைவராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறாங்களாங்கிறது, அந்த மாதிரி அரசியலை நாம் தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ரூலாக கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஓரளவு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மதத்துடைய தாக்கம் பற்றி பேச அதே இன்டென்சிட்டியோட தான் நம்ம வந்து ஜாதியையும் அணுக வேண்டியதாக இருக்கிறது. ஜாதி தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை உருவாக்குது. அப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து தேர்தலில் இருந்து எப்படி அப்புறப்படுத்துறது? நிச்சயமா இப்போ இருக்கிற சட்டப்படி நீங்கள் வந்து ஜாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. சட்டப்படி அது குற்றம் தான். ஆனால் ஜாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்பது இப்பவும் குற்றம் தான். குற்றம் இல்லைன்னு யார் சொன்னது? தேர்தல் ஆணையம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்கிறதுனால யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது, சிக்கல் இருக்குங்கிறது அவங்க சுட்டி காட்டினது. இல்லை, எல்லாரும் செய்கிறதுனால நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கணும், எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எடுக்கலைங்கிறத தான் நாம் இங்கே கவனிக்கல. இல்லை, எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களும் அந்த எல்லாரிலும் அடக்கம். தேர்தலில் நீதிமன்றம் சார்ந்து பல்வேறு வழக்குகள் பல காலங்களாகவே நிலுவையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் நீதிமன்றம் சார்ந்து தேர்தல் சார்ந்த இந்த சீர்திருத்தங்களை நம்ம கொண்டுட்டு வராமல் இது போன்ற மாற்றங்களை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம்? இல்லை, மாற்றங்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தால்தான் அதற்கு தேவைப்படக்கூடிய சீர்திருத்தங்கள் நடக்கும். மாற்றங்கள் பற்றி விவாதம் நடக்கணும், பேசப்படணும். பேசிக்கொண்டே இருந்தால்தான் பேச்சுக்கு அடுத்த கட்டத்துக்கு தான் செயலுக்கு அது போகும். நீங்க இப்ப தஞ்சாவூர் அரவக்குறிச்சி இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டா கூட மீண்டும் அதே வேட்பாளர்களை அதிமுக நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. திமுக வந்து இன்னும் அந்த எந்த ஸ்டாண்டையும் சொல்லலை. அதே வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா, புதிய வேட்பாளர் நிறுத்தப்படுவார்களாங்கிற ஸ்டாண்டை இன்னும் சொல்லலை. அப்ப தேர்தல் சீர்திருத்தம் அப்படிங்கிறது மக்கள் முடிவு செய்யணும்னா அப்ப வேட்பாளர்களை வந்து கட்சிகள் நிறுத்துகிற போது கட்சிகள் அந்த மாற்றங்களை கொண்டுட்டு வர மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற போது மக்கள் வந்து அந்த முழு பொறுப்பையும் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு, அது பயன்படுத்தல. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வேட்பாளர்கள் நிறுத்த முடியாது, இந்த வேட்பாளர்கள் நிற்க கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாதுன்னு தான். அது எனக்கு புரியல, அது என்ன புரியல. எந்த அடிப்படையில் அந்த தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன? தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் என்ன? 2 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அங்க ஓட்டுக்கு பணம் விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். இல்ல, வேட்பாளர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டு இல்லாத போது நீங்க எப்படி நடவடிக்கை? இல்ல, அந்த கட்சிகள் அப்படின்னா அந்த கட்சியால தடை செய்யணும். தேர்தல் நிக்கிறதுல வேட்பாளர் விநியோகிச்சதா நீங்க சொல்லல. இப்ப யார் விநியோகிச்சாங்க? ஓட்டுக்கு பணத்தை விநியோகித்தது யார்? தேர்தல் ஆணையம். அந்த அடிப்படையில் தானே தேர்தலை நிறுத்துச்சு. தேர்தலை நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் என்ன? இல்ல, சட்ட ரீதியா எங்களுக்கு ஆவணங்கள்லாம் வந்திருக்கு, இல்ல என்ன வந்திருக்கு, கட்சிகளுக்கு நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, நாங்க அதை வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்களுடைய ஸ்டேட்மென்ட். தேர்தலை நிறுத்த சொன்ன காரணமே ஓட்டுக்கு பணம் விநியோகிக்கப்படுவதுதான் சொல்ல காரணம். அப்ப பணம் விநியோகித்தது யாருன்னு கேள்வி மக்கள் கேட்கிறோம். பணம் விநியோகித்தது கட்சிகளா, வேட்பாளர்களா? இப்ப இங்க கட்சிகளே தானா முன் வந்து வேட்பாளர்கள்ன்றதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க. அப்ப கட்சிகள்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல. அப்ப அந்த கட்சிகளே தடை செய்ய வேண்டியதான தேர்தல் நிற்பதிலிருந்து. இல்ல, அதாவது என்னன்னா இது லீகல் டெக்னிக்காலிட்டி தான். அந்த தொகுதியில வந்து பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது, பணம் அதிகமாக விநியோகம் செய்யப்பட்டது, வரைமுறையை மீண்டு போகுதுன்னு சொல்லி தடை செய்யும் போது அந்த வேட்பாளர்கள் தான் நேரடியாக பணத்தை விநியோகம் செஞ்சாங்கிறது பின் பாயிண்ட் பண்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைங்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த லேப்ஸ் வருது. ஆனால் கட்சிகள் விநியோகிச்சாங்கல்ல. ஆனா கட்சி விநியோகிச்சதான்னா கட்சிக்காரர்கள் விநியோகித்தார்கள்னா அதுவும் ட்ரெயில் பிடிச்சி போகுதே தவிர ஃபிக்ஸ் பண்ண முடியலைங்கிற மாதிரி பிரச்சனை வருது. அந்த இடத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு இதா நிக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியால வந்து பார்ட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் அப்படிங்கும்போது பார்ட்டி அரசியல் கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டின்னு இருக்குல்ல, பொறுப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா இல்லைங்கிறது தான். கட்சிகளுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் இருக்கு, அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுல தான் இன்னைக்கு இருக்கு. அவர்களுக்கான அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த சீர்திருத்தங்களை அவங்க தானே கொண்டுட்டு வரணும், கட்சிகள் தானே கொண்டுட்டு வரணும், நாடாளுமன்றம் மூலமாக சட்டமன்றம் மூலமாக அந்த சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வரணும். அவங்க அது எந்த அளவுக்கு அதுக்கு விருப்பப்படுவாங்கிறது இல்ல. பல சீர்திருத்தங்களை அவங்க கொண்டு வரதில்லை, நீதிமன்றம் மூலமா தான் வரும். உங்களுக்கு உதாரணமா வேட்பாளருடைய சொத்து கணக்கு வெளியிடுறது இருக்குல்ல, அதை எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எல்லாருமே எதிர்த்தாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்ச போது. கடைசியில் உச்சநீதிமன்ற உத்தரவினால்தான் அது நடைமுறைக்கே வந்தது, சொத்து கணக்கை காட்டி ஆகணுங்கிறது. ஆனால் சில நேரங்களில் வந்து உச்சநீதிமன்றம் போன்ற நீதிமன்ற அமைப்புகள் மூலமும் கொண்டு வர வேண்டியிருக்கும். இந்த தேர்தல் செலவு கணக்கு, வேட்பாளர் கணக்கே கட்சிகள் ஒவ்வொரு தரையும் கொடுக்குறாங்க, அது டேலியே ஆகாம தான் எல்லா கணக்கும் இருக்கு. அதுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? எல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கு. எல்லா தளங்களிலுமே மாற்றங்கள் வேணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.